ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலயமாக உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். யாவரும் நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்கு முன்பதாக ஒரு ஜெபம் செய்து ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கும் பொழுது உம்மை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதியான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதியான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அநேக நேரத்தில் அவர் கேட்கிற தேவன். அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்ம அவர் பாடுவோம். விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நீரென் பலனும் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், அவரை போற்றுவோம், அவரை உயர்த்துவோம், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதியான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. We lift you up, we lift you up, we lift you up on a praise God. We lift you up, we lift you up, we lift you up on a praise God. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் எங்கள் துதிகளால். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் எங்கள் துதிகளால். We lift you up, we lift you up, we lift you up on a praises. We lift you up,
Lord, we lift you up. We lift you up on our praises. உயர்த்துகிறோம் 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 எங்கள் துதிகளால். உயர்த்துகிறோம் 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 எங்கள் துதிகளால். அப்படியே கண்களை மூடி தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். கர்த்தாவே, நீ பெரியவர், நீர் உன்னதர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பலன், நீர் எங்களுடைய கேடகம், நீர் எங்கள் துருகம். உமையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. Let's confess it, Lord. We have your faith on you, Father. Lord, we have your faith on you. யார் என்னை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. Because my future is in your hand. எங்களுடைய எதிர்காலம் உடைய கையில் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி துக்கித்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், your future is in my hand. நம்ம பயப்பட வேண்டாம். ஒன்னே ஒன்று செய்யணும், be still and know God. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, எந்தன் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, எந்தன் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி
இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அவர் நம்மோடு இருக்கிறார். எபினேசராக இருந்து இதுவரை நம்ம நடத்தின தேவன் ஏன் அவர் இனிமேல் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறாரு? ஏன் நம்ம அவரை டவுட் பண்ணோம்? லெட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் அ கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸோட ஒரு விஷயம் சொல்லி முடிப்போம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே இயேசுவே, இதுவரையில் உதவி நீரே. நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைபிள் ஓவர்வியூ. போன மாதம் நம்ம ஆமோஸை பற்றி நம்ம மேத்யூ அண்ணா சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உபதேயாவை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி இனிமேட்டு நான் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய மாதங்களில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவேன், பைபிள் பற்றிலாம் சொல்லிட்டு வருவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உபதேயா. அதை நான் படிக்கும் போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இனிமேட்டு நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உபதேயா. அது நான் மேத்யூ அண்ணா கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே, ஹாய் ஆண்ட்ரூ. ஹாய்ண்ணா. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி பைபிள் ஓவர்வியூவில் இந்த வாரம் உபதேயா. ஸோ நான் சொன்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸோ நீ சொல்லுவோம். அப்போ உபதேயா அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர் யார்? அவரை பற்றி ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? நான் உபதேயாவை பற்றி அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லே சின்ன புக்கு, அதாவது 21 வேர்சஸ் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்தாலே நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா, உபதேயாவை பற்றி பைபிளில் எங்கேயுமே அவர் எங்கே வாழ்ந்தார், அவரோட ஹோம் டவுன் எது, அவரோட அப்பா அம்மா யார், எதுவுமே அவரை பற்றி கொடுக்கப்படல. அதுக்கப்புறம் அவரோட வருஷமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவர் எப்போ பிறந்தார் அந்த மாதிரி? ஓகே, ஸோ உபதேயா அப்படின்னும்போது அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கும் பைபிளில். ஸோ அது ஒரு ஜென்ரல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும்போது எந்த உபதேயா அப்படின்றத நமக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. நீ சொன்ன மாதிரி தான் கரெக்டாக சொன்னேன். ஸோ அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார், எந்த ஊர்லேருந்து வந்தார் அப்படின்றத விட, ஸோ என்ன நமக்கு தெரியும்னா, அவர் ஜூடேயா அந்த தேசத்தில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றது தெரியும். ஸோ அவர் பேருக்கு அந்த உபதேயா அப்படின்றதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? உபதேயான்றதுக்கு நான் பார்த்ததில் உபதேயா வர்ஷிப்பர் ஆர் சர்வெண்ட் ஆஃப் யாவே. ஓகே, சூப்பர். ஸோ அதுதான் ஸோ அதுக்கு தான் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ஜென்ரலான நேம். நிறைய பேர் சொல்கிறாங்க இது உபதேயான்றது ஒரு பேர் இல்லை, யாரோ ஒருத்தர் தீர்க்கதரிசி எழுதியிருக்காங்க அப்படின்றதுக்காக ஜென்ரல் நேம்னு இதை வச்சுருக்காங்க நாங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உபதேயா யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து என்னென்னா, ஸோ இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உனக்கு தெரியுமா ஏதாவது ஐடியா? நான் படித்ததில் 6th இல்லைன்னா 9th செஞ்சுரி அப்படின்னு பார்த்தேன்.
ஓகே. ஸோ 6th இல்லைனா 9th செஞ்சுரி அப்படின்றது. ஸோ அதுதான் இந்த காலகட்டத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்டாக நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் இது எந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பாபிலோன் வந்து இந்த ஜெருசலேம் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்கும். அதனால தான் அதை வந்து ஒரு மையமாக வச்சு இந்த அதிகாரம் வந்து எழுதப்பட்டது. ஸோ அந்த இன்சிடெண்ட் என்னென்னு உனக்கு தெரியுமா? அதான் அவங்க பாபிலோன் கூட சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களே கஷ்டப்படுத்தினாங்க. அதனால் ஸோ ஆமாம், அந்த ஏதோம்ன்றவங்க அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க. அதுக்கு ஏதாவது பேக் ஸ்டோரி ஏதாவது இருக்கா, ஏன் அப்படின்றது ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதாவது ஆபிரகாமோட பையன் ஈசாக்கோட பையன் ஜேக்கப், அதுக்கப்புறம் இயேசு. அவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே சண்டையோடு பிறந்தனால அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போய் அதுக்கப்புறம் நிறைய சண்டை அவங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருந்தது. அந்த சண்டை தான் இங்கே கண்டினியூ ஆகும் நான் நினைக்கிறேன். ஓகே, அதான் நீ கரெக்டாக சொன்ன. ஸோ யாக்கோபு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்ட்டாங்க, இவங்க ஏசா வந்து ஏடோம் அந்த ஜனங்கள் வந்துட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு என்ன நடந்ததுன்னா, ஸோ இன்னும் கிளியராக சொன்ன போனால் பாபிலோன் அவங்க சிறைப்பிடிக்கும் போது அவங்கள என்ன பண்ணாங்க, இன்னுமே அவங்க உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, மீதியாக இருக்கவங்க வந்து வீக்கான பர்சன்ஸாக தான் இருந்தாங்களாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த வீக்கான பர்சன்ஸையே போய் அடித்து அவங்கக்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் அவங்கக்கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் இவங்க பிடுங்கிட்டா, அந்த செல்வங்கள் எல்லா லேண்ட் எல்லாத்தையுமே பிடுங்கி இன்னுமே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. ஸோ அதனால தான் அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஏதோமுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அதிகாரம் ஓகே 22 வருஷம்னு. ஸோ ப்ராஃபிட் புக்கில் இது ஒரு சின்ன புக், இந்த புக்கு தான். ஸோ இதில் என்ன தான் சொல்ல வராங்க? இதில் வந்து நான் ஒரு 3 பார்ட்டாக பிரித்து பார்க்குறேன். 1 to 9 வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 10 to 14 வந்து வை, எதுக்கு இந்த மாதிரி நடக்குது. ஓகே. அதுக்கப்புறம் 16 to 21 வந்து அவு அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இந்த 3 கொஸ்டின் அடிப்படையில் தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 3 கொஸ்டின் அடிப்படையில் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஸோ அது உள்ளே என்ன இருக்கும், இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று ஃபைனலாக நான் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறது என்னென்னா, ஸோ இந்த ஏதோம் அப்படின்றவங்களுக்கு இது இன்னொரு விதத்தில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா என்னென்னா, இது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஏதோம் அந்த தேசத்துக்கு மட்டும் இல்லாமல் கடைசி பாட்டில் நீ சொன்னல அப்படின்ற அந்த கடைசி 3வது கொஸ்டின் அந்த பாட்டில் ஸோ எப்படி கனெக்ட் ஆகும்னா, ஸோ ஒரு யூனிவர்சல், ஒரு புதிய எருசலேம், ஒரு புதிய ஜனங்கள், அப்போ வந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ எந்த ஒரு டிவிஷன்ஸுமே இருக்காது அப்படின்ற மாதிரி. எத்தனிக் குரூப்ஸ் எதுவுமே டிவிஷன்ஸ் இருக்காது. எத்தனிக் குரூப்ஸ்னால் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் அங்கே ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே அங்கே வந்து வெல்கம் பண்ணப்படுவாங்க கடவுளை தெரிஞ்சுக்கிட்டது. இது எது ரெஃபர் பண்ணுதுன்னா, ஏசு கிறிஸ்து வருவார், அவர் எல்லாரையும் சேர்த்துப்பார். நம்ம பார்க்குறோம்ல ஏசு கிறிஸ்து லைஃப்பில். ஸோ அவங்களுக்கும் தெரியும் எல்லார்கிட்டையுமே அவர் நார்மலாக பழகினார். யார் வந்து ஸோ அதுக்காக வசனமும் இருக்குது இல்லை, அவரோட பேரை நம்பி நம்ம ஏற்றுக்கிட்டோம் யாராக இருந்தாலும் சரி அவரோட பிள்ளைங்க தான். ஓகே. ஸோ இதுவுமே இந்த சிம்பாலிக்காக இதில் வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்னொரு பேக்ரவுண்டை நியூ டெஸ்டமென்ட் சிஸ்டமனோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே. ஸோ இப்போ உனக்கு ஒரு அளவுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இன்றைக்கி எனக்கு நல்லா புரிஞ்சுது, அவங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆண்ட்ரூ சொன்ன மாதிரி அழகாக சொன்னால் அந்த 22 வசனத்தில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த உபதேய புக்கில் ஃபுல்லாகவே ஒரு 3 கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரீட் பண்ணி ரிவீல் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன தான்ப்பா சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. அதுவுமே உங்கள் லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலையும் கூட மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன் யூத் சர்வீஸ் மூலமாக பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 10வது மாதத்தின் முதல் வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். கடந்த 10 மாதங்களும் கடந்த 9 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கண்வின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அப்படி தானே? ஆமென். எத்தனையோ பிரச்சனைகள், இந்த கொரோனாவில் எத்தனையோ ப்ராப்ளம் இருந்தாலும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மேபி நீங்கள் டைட்டில் போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரேட்டஸ்ட் கிஃப்ட். என்னடா கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? கிஃப்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று, அப்படி தானே? யாருமே வந்து இப்போது ஒரு கிஃப்ட் ஒருத்தங்க கொடுக்குறாங்க அப்படின்னா யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டோம். எஸ், கிஃப்ட் வாங்குறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம். எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், என்ன கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிஃப்ட் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் எது வந்து கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதைத்தான் இந்த காலை நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் உங்களோட கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன்.
ஸோ கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கொடுக்கக்கூடிய ஆள் வந்து கிரேட்டஸ்ட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அவரால் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட்டை கொடுக்க முடியும். அப்படி தானே? ஸோ நார்மலாக இருக்கிற ஒருத்தரால் இந்த உலகத்திலே த கிரேட்டஸ்ட் கிஃப்ட்டை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் கொடுக்க முடியும் அப்படின்னா த கிரேட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் காட். தேவன் மட்டும்தான் அந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட்டை நமக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் தட் கிஃப்ட், வாட் இஸ் தட் கிரேட்டஸ்ட் கிஃப்ட்? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 2 Corinthians chapter 9 verse 15. Thanks be to God for his indescribable gift. பவுல் சொல்கிறாரு, தேங்க்ஸ் பி டு காட் ஃபார் ஹிஸ் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எதற்காக அப்படின்னா சொல்ல முடியாத இன்டிஸ்கிரைபபிள், டிஸ்கிரைபே பண்ண முடியாத ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம்னு சொல்கிறார். அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம் verse 14ல, and in their prayers for you their hearts will go out to you because of the surpassing grace God has given you. The surpassing grace God has given you, அதுதான் வந்து the greatest gift அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பால் இந்த இடத்துல சொல்கிறார், the indescribable gift. ஸோ கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் த இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் இன் த வேர்ல்டு. ஸோ வாட் இஸ் தட் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் அந்த கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது ஜான் சாப்டர் 1:14 வாசிக்கிறோம், த வேர்ட் பிகேம் ஃப்ளஷ் அண்ட் மேட் இஸ் dwelling among us. We have seen his glory, the glory of the one and only Son who came from the Father, full of grace and truth. அந்த கடைசி லைனை உங்களுக்கு நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன், ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். ஸோ நம்ம இந்த இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் என்ன சொல்லி பார்த்தோம், அதுதான் த கிரேஸ் ஆஃப் காட். இங்கே பார்க்குறோம் த வேர்ட் பிகம் ஃப்ளஷ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். ஸோ வாட் இஸ் தட் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட்? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், த வேர்ட். வாட் இஸ் தட் வேர்ட்? தட் இஸ் த ஜீசஸ் கிரைஸ்ட். த வேர்ட் பிகம் ஃப்ளஷ், அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம எல்லோரும் கூட சஞ்சரித்துன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ த கிஃப்ட், த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த கிஃப்ட் நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு சிலருக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. பட் வாட் இஸ் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிஃப்டை ஆர் வி ரிசீவிங்? நம்ம அந்த கிஃப்டை வாங்கிக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட் ஒருத்தங்க வாங்கி வச்சுருக்கிறாங்க, உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்காத வரைக்கும் அந்த கிஃப்ட் உங்களோடது கிடையாது. என்ன தான் அவரோட ஆசையாக அவங்களுக்காக அந்த கிஃப்ட்டை கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த கிஃப்ட்டை உங்கள் கையால் வாங்கி ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் அந்த கிஃப்ட் நம்மளோடதாக மாறும். ஸோ அன்டில் அன்லெஸ் வி ரிசீவ் தட் கிஃப்ட், அந்த கிஃப்டோட அருமை என்ன, அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் அனுபவிக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தங்க உங்கள் வீடு கதவை தட்டுறாங்க, நீங்கள் அந்த கதவை திறந்து அவங்கள வெல்கம் பண்ணால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே வருவாங்க. எவ்வளோ பெரிய பர்சன் இருந்தாலும் சரி, until you open the door and welcome them, they cannot come inside. அப்படி தானே? அதே போல் தான் அந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் we need to receive that gift. இயேசு கிறிஸ்துவை ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்பில் ரிசீவ் பண்ணுறோம். how to we receive? first we need to believe in Jesus. இயேசு கிறிஸ்து மேலே அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேணும். வாட் இஸ் தட் பிலீஃப்? தேவன் உங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து, அதாவது அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்தாரு. உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறார். தட் இஸ் த ஃபேத் we need to have about Jesus Christ. அந்த ஃபேத் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா we are receiving Jesus in our heart. when we receive that faith, அந்த faith நமக்குள்ளே வரும்பொழுது we are having that indescribable gift. அந்த பெரிய gift உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் தராரு. we become a follower of Christ. அந்த gift நமக்குள்ளே வரும்பொழுது, அந்த gift நம்ம ரிசீவ் பண்ணும்பொழுது, அந்த gift நம்ம யூஸ் பண்ணும்பொழுது we become a follower. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒருவராக நீங்கள் நானும் மாறுறோம். அதைத்தான் வந்து 2 Corinthians கூட வாசிக்கிறோம். 2 Corinthians 13:5 வாசிக்கிறேன். Examine yourself to see whether you are in faith. Test yourself. Don't you realize that Christ Jesus is in you?
என்ன சொல்கிறாரு அப்போஸ்தலர் பால்? எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே என்ன பண்ணி பாருங்கள், சோதித்து பாருங்கள். எதற்காக? வெதர் யூ ஆர் இன் ஃபேத் ஆர் நாட். டெஸ்ட் யுவர் செல்ஃப். அந்த ஃபேத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்களா? அந்த கிஃப்ட்டே வாங்கிட்டீங்களா? அல்லது இன்னும் ஒரு கிஃப்டாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? டிட் யூ ரிசீவ் தட் கிஃப்ட்? ஒரு டைம் எடுத்து யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபேத் இருக்குதா? உண்மையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஆண்டவரிடத்தில் கன்ஃபஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பாவங்களை. வாட் எவர் யூ வாண்ட் டு டெல் டு காட், டெல் ஹிம் அண்ட் கெட் தட் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் ஹிம். அந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் வெதர் யூ ஆர் இன் ஃபேத் ஆர் நாட். டெஸ்ட் யுவர் செல்ஃப். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, டு யூ நாட் ரியலைஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன் யூ. உங்களுக்கு இது புரியலையாப்பா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அதுதான் த கிரேட்டஸ்ட் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். அதை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா அந்த ஃபெய்த் நமக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த கால நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிட் யூ ரிசீவ் தட் கிஃப்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிட் யூ ஃபைண்ட் தட் கிஃப்ட்? அந்த கிஃப்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா ஜீசஸ்ங்கிறத? அந்த ஃபெய்த் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த டெலிவரன்ஸ் நமக்குள்ளே இருக்குதா? அந்த ஃபெய்த் நமக்குள்ளே இருக்குதா? அப்படி இருக்குதுன்னா வி ரிசீவ் தட். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன் அஸ். நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ டேக் டைம் டு பாண்டர் ஆன் திஸ். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரா? அந்த ஃபெய்த் எந்த அளவுக்கு எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் எஸ் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குதுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜீசஸ் லிவ்ஸ் இன் அஸ். இயேசு கிறிஸ்து ஒரு முறை நமக்குள்ளே வந்துட்டு போகிறவர் அப்படி இல்லை. ஜீசஸ் லிவ்ஸ் இன் அஸ். அந்த கிஃப்ட் என்ன எந்த நாளும் நம்ம கூட தான் இருக்க போகுது. ஒருத்தவங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. தே ஆர் கிவிங் தட் கிஃப்ட் டு யூ ஃபார் யூ. நீங்கள் என்னனாலும் அந்த கிஃப்ட்டை வச்சு பண்ணிக்கலாம். அப்படி தான் கொடுப்பாங்க. அதுதான் கிஃப்ட். அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு வந்த கிஃப்ட் அப்படின்னா we have to use in our day-to-day life. அந்த கிஃப்ட் ஒவ்வொரு நாளும் நம்முடைய லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறோம், கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் அஸ். ஒன்ஸ் we receive that gift lives in us. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது what Jesus can do அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், கிரைஸ்ட் knows us. கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் யார் அப்படிங்கிறது எல்லாரை விடையும், இந்த உலகத்தில் உங்களுடைய பேரண்ட்ஸை விட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட, ஈவன் என்னை குறித்து என்னை விட, உங்களை குறித்து உங்களை விட யாருக்கு தெரியும் அப்படின்னா இயேசுக்கு தெரியும். காட் நோஸ் யூ. ஜீசஸ் கிரைஸ்ட் நோஸ் யூ more than anyone else in this world. அடுத்து, when Christ lives in us, he loves us. Christ loves us. God loves us. தேவன் நம்ம அன்பு கூர்ந்ததுனால தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக கொடுத்துருக்கிறார். எஸ், அப்படி தானே? ஸோ ஃபர்ஸ்ட், கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் அஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது he knows us, he loves us and he is always for us. எந்த சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்க கூடவே இருக்கிறார். அதைத்தான் நம்ம ரோமரில் வாசிக்கிறோம். ரோமர் 8:31. What then shall we say in response to these things? If God is for us, who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் நமக்கு எதிர்த்து நிற்க முடியும்? So when Jesus lives in us, we have to know that he knows me very well more than anything else. ஐயோ இதை நான் மறச்சிட்டேன், அதை நான் மறச்சிட்டேன் அப்படிங்கிற கவலை நமக்கு தேவையில்லை. He knows you and me more than anyone else and he loves us regardless of who you are. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத தாண்டி he loves you unconditionally. அதுக்கு அடுத்ததாக ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் கூடவே இருக்கிறார். எதற்காக? நீங்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய ஃபைட் எல்லாம் God is taking over. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to give that choice to God. ஒன்ஸ் அந்த கிஃப்ட் நமக்குள்ளே வந்துடுச்சு, அந்த கிஃப்ட் நமக்குள்ளே இருக்குது, அதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம காட்ட முடியும் அப்படின்னா, எவ்ரி சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் த சாய்ஸ் இஸ் அவர்ஸ். ஹவு டு ரியாக்ட் டு தட். ஒரு விஷயம் வருது, ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இட் இஸ் அவர் சாய்ஸ். அதுக்கு நம்ம சிரித்து அவங்களுக்கு பதில் சொல்லலாம், அவங்கள திட்டலாம், அவங்க மேலே கோவப்படலாம், இல்லைன்னா எதுவுமே சொல்லாமல் கூட இருக்கலாம். இட் இஸ் அப் டு அஸ். த சாய்ஸ் இஸ் அவர்ஸ். ஸோ 2 சாய்ஸ் when Jesus is in us we can do. 2 சாய்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று, we can respond, we can fight our battle with our own.
நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்மளால் பண்ண முடியும் when we have a fight. At the same time இன்னொரு சாய்ஸ் என்னென்னா, நம்ம சும்மா இருந்துட்டு we can give that battle to Jesus Christ. Let him fight, we will be still. So the choice is ours. இந்த gift நம்ம ரிசீவ் பண்ணுறோம், the gift is in us. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில்? Let Christ fight for you. Let Christ do things for you. It is not who I am, but who lives in me. எனக்குள்ளே இருக்கிறவர், அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு? எல்லா சிச்சுவேஷன்லேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுதான் Galatians 2:20 நம்ம வாசிக்கிறோம். I have been crucified with Christ and I no longer live, but Christ lives in me. The life I now live in the body, I live by faith in the Son of God who loved me and gave himself for me. So it is not I, but Christ lives in me. So give that choice to God, to Jesus Christ. So let him fight. எப்போ நம்மளா ஒரு இடத்துல பண்ணணும், ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும், ஒரு பேட்டில் நம்ம பண்ணணும், நமக்கு பிரச்சனை வரும் பொழுது அப்போது நம்ம சூஸ் பண்ணுறோமோ, we cannot win that battle. எப்போ நம்ம ஜீசஸ் கையில் கொடுத்துட்றோமோ, he will fight for us. We can be still and see the victory. ஏன் அப்படின்னா, ஜீசஸ் has a victorious life in this world. So when we give that battle to Jesus, he will be victorious. அது அவருடைய வெற்றி மட்டும் இல்லை, நம்மளுடைய வெற்றியும் கூட தான். யோசிச்சு பாருங்கள், when Satan comes and knocks your door, நீங்கள் போய் கதவை திறக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது? சேட்டனை பீட் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையிலேருந்தோ, அந்த டெம்ப்டேஷன்லேருந்தோ, அந்த பேட்டிலேருந்து நம்மளால் வெளிவர முடியாது. அந்த மாதிரி எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ் உங்களோட லைஃப்லையும் இருக்கலாம், என்னுடைய லைஃப்லையும் இருக்கலாம். வாட் ஆர் த சிச்சுவேஷன் வேர் வி ஃபெயில்? நம்ம ஃபெயில் ஆகிற எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் whenever Satan knocks your door, let Jesus Christ opens the door. நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால் வின் பண்ண முடியாது. when Jesus Christ opens the door, Satan will go away. சாத்தான் அந்த இடத்துல நிற்க மாட்டான். ஐயோ தப்பான டோருக்கு வந்துட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். So the choice is ours. Are we going to battle or we give the battle to Jesus Christ? எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட்டை நம்ம அந்த பேட்டில் கொடுக்குறோம்? let him do. யோசிச்சுப்பாங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒருத்தவங்களை கோவப்படுத்துகிறாங்களா, பதிலுக்கு நீங்கள் கோவப்பண்ண அவசியம் இல்லை. let Jesus Christ battle for you. அவங்கள்ட்ட அமைதியாக இருங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இருந்தார்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்? அவர்ஸ் நீங்கள் அந்த ரிப்ளை கொடுக்குறதுக்கு முன்னாடி திங்க் ஃபார் எ மொமெண்ட். இஸ் திஸ் ப்ளீஸிங் காட்? இஸ் திஸ் ப்ளீஸிங் ஜீசஸ்? அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் என் மேலே அன்பு செலுத்துகிறாரு, நான் பண்ணுற காரியம் அந்த அன்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா, அவரை ப்ளீஸ் பண்ணுறதா இருக்கிறதா? யோசிச்சுப்பாங்க. வாட் எவர் யூ டூ, வேர் எவர் யூ ஃபெயில், திங்க். அவருடைய அன்பை நம்ம ருசிக்கும் பொழுது, அந்த கிஃப்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம், அந்த கிஃப்ட் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அந்த கிஃப்ட்டுக்காண்டி வி வில் டூ வாட் எவர் வி வாண்ட், வாட் எவர் ஹீ வாண்ட். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா சிச்சுவேஷன்லேயும் இது நான் பண்ணுறேன், இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? ஒருவேளை நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்களா, இஸ் திஸ் ப்ளீஸிங் காட்? ஒருவேளை அதில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்குதா? ஓகே, அவாய்ட் இட். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறீங்க, இஸ் திஸ் ப்ளீஸிங் காட்? நான் வெளியே போகிறது, அவங்களோட கூட இருக்கிறது தவறான வகையில் இருக்கிறதா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? ஓகே, லெட் இட் கோ. கிவ் த சாய்ஸ் டு காட். நீங்கள் அதை பேட்டில் பண்ண அவசியம் இல்லை, அவங்களோட வெளியே போகணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்லேயும், ஈச் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன் வேர் எவர் வி ஃபெயில், கிவ் த பேட்டில் டு ஜீசஸ் கிரைஸ்ட். He is victorious, so we can also be victorious when we give the battle to Jesus Christ. அதை தான் பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு Philippians 4:13. I can do all things through Christ who strengthens me. என்னால் பண்ண முடியாது. பால் ஆல்சோ had this struggle. நீங்கள் Romans 7 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ. அதை என்னால் பண்ண முடியலை. கடைசியில் அந்த ட்ரூத் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு Philippians 4:13, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. நான் ஃபைட் பண்ணால் என்னால் ஜெயிக்க முடியாது, பட் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் எப்போ? த கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. என்னுடைய பலத்தில் என்னால் ஜெயிக்க முடியாது, பட் எனக்குள்ளே இருக்கிற அந்த த கிரேட்டஸ்ட் கிஃப்ட், த இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் ஜீசஸ் எனக்குள்ளே இருக்கும் பொழுது, அவரோட உதவியில் அவர் பேட்டில் பண்ண நான் விடும் பொழுது என்னால் என்ன பண்ண முடியும்? அந்த பேட்டில் இருந்து என்னால் ஜெயிக்க முடியும். we understand that love of God, he never changes. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு.
ஸோ வென் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் கிஃப்ட், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் அந்த கிரேசியஸாக அந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறாரு, அதை பெற்றுக்கொண்டனா அதற்கு உகந்தவர்களாக வாழ்கிறோமா? இஃப் யூ ட்ரூலி லவ்ஸ் மீ கீப் மை கமாண்ட்ஸ், அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்னுடைய கட்டளையிலே கைக்கொள்ளு, அப்போ தான் நான் உன் மேலே அன்பு செலுத்துவேன் அப்படி ஆண்டவர் ஒரு நாள் சொல்லலை. ஹீ லவ்ஸ் அஸ் அன்கண்டிஷ்னலி. அதை நம்ம எப்போ புரிஞ்சு கொள்கிறோமோ, பதிலுக்கு நம்ம அவருக்கு அன்பு செலுத்தும் பொழுது வி வில் கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கிறது, அவரோடு கூட உறவில் இருக்கிறது, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் அவுட் ஆஃப் அவர் கிராட்டிடியூட். அந்த கிஃப்ட்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு பதிலுக்கு நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது, அவருக்கு பிரியமானதாக இருக்குதா? இஸ் திஸ் ப்ளீஸிங் காட்? லெட் தட் பி யுவர் கொஸ்டின் டுடே. நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்துலேயும் ஏதோ ஒரு சில காரியத்தில் பேட்டில் உங்களால் பேட்டில் பண்ண முடியலையா, யூ நோஸ் தட் கிஃப்ட் இஸ் இன் யூ. லெட் கிரைஸ்ட் பேட்டில் ஃபார் யூ. எல்லாத்துக்கும் மேலாக டிட் யூ ரிசீவ் தட் கிஃப்ட்? இந்த விஷயத்தை நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக பாண்டர் பண்ணுங்கள். அந்த கிஃப்ட், இந்த ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் நமக்குள்ளாக இருக்கிறாரா? அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவரால் என்ன பண்ண முடியும் அதை யோசிங்க. லெட் ஹிம் பேட்டில் யுவர் பேட்டில். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் லெட் ஹிம், அவர் பண்ணட்டும். நீங்கள் சும்மா இருந்து அந்த விக்டரியை மட்டும் பார்த்தா போதும். அடுத்ததாக, இஸ் திஸ் ப்ளீஸிங் காட்? நீங்கள் பண்ணுற எல்லா சூழ்நிலையிலையும் நான் பண்ணுகிறது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்குதா? யோசிங்க. அந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணுங்கள். அப்படி ரிசீவ் பண்ணும்பொழுது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை உங்களால் என்னாலே வாழ முடியும். நம்ம எல்லோரும் அப்படி கண்களையும் முடி ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலான அந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை நீங்கள் எங்களுக்காக கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ரிசீவ் பண்ண, எங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள என் தேவன் நீங்கள் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு யூத்ஸுக்கும் டீன்ஸுக்கும் ஆண்டவரே, நீர் உம்முடைய குமாரனை ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள, அவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள, அந்த விசுவாசத்திலே வளர என் தேவன் நீங்கள் கிருபை தாங்கப்பா. எங்களால் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியாது, ஆனால் நீங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களால் முடியும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து லெட் த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லாருக்கும், எங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போகிற எல்லா தயவுக்காக உங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Thank you and God bless you all.